அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன்துணையா கொள்கவற்றின் ஒன்று அப்படின்னு என்ன அர்த்தங்க? அதாவது நான் இருக்கிறேங்க, எனக்கு இரண்டு பகைவர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ராஜா சாருக்கு அது மாதிரி யாரும் கிடையாதுப்பா. பொதுவாகவே இப்போ நான் அப்படின்னு வச்சுக்கலாம். நானும் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர், அவர்களுக்கு இரண்டு பகைவர்கள் இருக்கிறாங்கப்பா, ரெண்டு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஒருத்தரை என்ன பண்ணணுமா, ஒரு இனிமையான துணையாக ஏற்றுக்கொள்ளணுமா. ஏன்னா பகைவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த ரெண்டு பேரும் ரெண்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிந்து இருக்கிறாங்கன்னா, அதில் ஒருத்தரை நம்ம நண்பராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன்துணையா கொள்கவற்றின் ஒன்று. தனக்கு துணை இல்லாமல் பகை கொண்டவர்கள் இரண்டாக இருந்தால், அந்த ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக இருந்தாங்கன்னா, அதில் ஒருவரை நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய துணைவராக, நல்ல துணையாக நல்ல ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.